ஒரு நாள் தண்ணி தீனி வைக்காமல் போயிட்டீங்கன்னாக்கா அது பெரிய பாதிப்புக்கு வந்துடுங்க. ஸோ அப்படிங்கிறப்ப முதல்ல பண்ணைக்குன்னு வருவாங்க. அதான் 2 ஆடு 4 ஆடு 1 மாடு 2 மாடு வாங்குறவங்க முதல்ல எதுனா ஆட்டை வாங்கி ஓரளவுக்கு ஒரு தேவைக்கு போயிட்டு வரும்போது விரைவாக வந்துடுறது, இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் பழக்கத்துக்கு வர வரைக்கும் ஆட்டை வச்சுருங்க. அதுக்கப்புறம் மாட்டுக்கு வேணால் போய்க்கிங்க. அதுக்கப்புறம் 1 மாட்டோ 2 மாட்டோ வாங்கி வளங்க. அது தப்பு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆட்டு பையனும் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம திடீர்னு ஊருக்கு போகணுங்க, இன்றைக்கி ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணால் இதுமாரி வேப்பந்தலையோ அல்லது வேப்பந்தலை, கொட்டைத்தலை, தேக்கந்தலை, செம்மந்தலை, இந்த தலைலாம் நிறைய தலை ஆடு எந்த தலையெல்லாம் தீயுமோ அந்த தலையெல்லாம் வெட்டிட்டு வந்து இப்படி கட்டி கொஞ்சம் உயரமான இடத்துல கட்டி தொங்க விடணுங்க. இதே தொங்க விடாமல் அந்த தலையை வந்து கீழே இப்படி வெட்டாந்தரையில் போட்டு விட்டிங்கன்னா ஆடு கண்டிப்பாக தலையை திங்கவே திங்கிறது மட்டும் இல்லாமல் ஆர்வத்தில் மேலாப்பில் தின்னுட்டு இதில் ஒரு காவாசி தலை கூட திங்காதுங்க. பாதி தலைலாம் கீழே போட்டு மிதித்து அதோட யூரின் அதோட புழுக்கை எல்லாம் ஒன்றோட போட்டு இந்த தலையை வீணாக்கணும். தலை வீணாக்கிறதால பார்த்தீங்கன்னா அந்த தலை வேஸ்ட் ஆகிடும். வேஸ்ட் ஆகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி விட்டது வந்து தலை பார்த்தீங்கன்னா பாதி தலை தின்றுக்கும் பாதி தலை தின்றுருக்காது. நம்ம என்ன பண்ணணும், இது போன்ற கொஞ்சம் உயரமான இடத்துல ஒரு விட்டத்துலையோ அல்லது ஒரு 2 பக்கெட்டு தூண் மாதிரி நட்டு அதில் தலையை கட்டி தொங்க விட்டிட்டுனாங்க. இதுமாதிரி தொங்கணுங்க. தொங்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இலை விடாமல் அந்த பட்டை உள்பட தின்றுடும். இதை பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே அனுபவத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப இதுமாதிரி கட்டி தொங்க விட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த இலையும் வேஸ்ட் ஆகாதுங்க. மேக்ஸிமம் இலைகள் கீழே வேஸ்ட் ஆகாமல் கீழே கொட்டாமல் தின்னுடும் எல்லாத்தையுமே. இதில் 100%ல் 99% தலை தின்னுடுங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இதுமாதிரி கட்டி தொங்க விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் அமையும். கண்டிப்பாக இலையை இதுமாதிரி கட்டி தொங்க விட்டுட்டு